ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேட் ஆல் இன் ஒன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன பண்ணேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உலகில் உள்ள அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. எல்லா மகளிரும் ஒரு வகையில் சாதிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்து சாதிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு சாதிக்கிற பெண்களும் இருக்காங்க. இன்னமும் பெண்கள் நிறையா சாதிக்க தாங்க போகிறாங்க. அதை எல்லாருமே பார்க்கத்தான் போகிறாங்க. அனைத்து பெண்களும் நிறைய சாதனைகள் படைக்க என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. மீண்டும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட்டு தக்காளி பழ சாம்பார் வச்சுருந்தேங்க. நேற்று அரைச்ச இட்லி பொடி இருந்தது, அதை வச்சு நான் சாப்பிட்டேங்க. என்னோட ஹஸ்பண்ட் வெளியில் கிளம்புற வேலை இருந்தனால 8:30 அவருக்கு இட்லி போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாக பாயசம் செஞ்சு சாப்பிட்ணும் போலயே இருந்ததுங்க. பக்கத்து வீட்டு அக்காவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. மகளிர் தின ஸ்பெஷலாக பாயசம் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரி பக்கத்தில் உறவுகள் கிடைக்க நான் ரொம்பவும் கொடுத்து வச்சுருக்கணும். என் மனசில் நினச்சதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்க. பாயசத்தை சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் அந்த அக்காவும் மகளிர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்தியே சமைச்சிட்டேங்க. காலையில் வச்ச தக்காளி பழ சாம்பாரும் கொஞ்சம் இருக்குது. சாதம் குக்கரில் வச்சுட்டேங்க. தக்காளி ரசம், சுண்டக்காய் வத்தல் இருந்ததுங்க. அதில் புளிக்குழம்பு செஞ்சுட்டேன். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நிறையா போட்டு தயிரும் புற ஊற்றிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க லஞ்சு சாப்பிட்டாங்க. நான் பாயசம் சாப்பிட்டது எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்தது. பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேங்க. என்னோடய ஃப்ரெண்டு பால் காய்ச்சினாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க, அங்கே நான்வெஜ் செஞ்சுருந்தாங்க. என்னோடய பசங்க 2 பேரும் அங்கே போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. என்னோடய அண்ணாவும் அண்ணியும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இந்த டே எனக்கு எந்த வேலையும் இல்லைங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.